இந்த மாரி வேயிங் மிஷின் வாங்குறப்போ, நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த மாரி வேயிங் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேக் செய்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மைதா மாவு, சர்க்கரைலாம் வந்து வெயிட் பார்க்கறதுக்கு இத பயன்படுத்துவோம். பொதுவா இந்த வேயிங் ஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா, குக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து சரியான அளவுல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, சில பொருட்கள இதுல வந்து வெயிட் பார்த்து குக் பண்ணுவாங்க. அதுக்காக இத பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 10 கிலோ வரைக்கும் வந்து இத நீங்க அளந்துக்கலாம். 10 கிலோ வரைக்கும் இது தாங்கும். ஸோ, அது வரைக்கும் இத நீங்க அளந்துக்கலாம். இத ஆன் பண்ணதுக்கப்புறம், இந்த பேக் லைட் வந்து சரியா ஒர்க் ஆகுதா? நம்மளுக்கு வந்து நம்பர்லாம் வந்து சரியா காட்டுதா? அப்படின்றத முதல்ல பார்க்கணும். நம்பர் வந்து சரியா நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஒரு மாரி டிம்மா இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா தெரியுதா? அப்படின்றத பார்க்கணும். அடுத்து இதில இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இப்ப இங்க பாருங்க, லைட் பட்டன் ஒண்ணு இருக்கு. இத அழுத்துனோம்னா லைட் ஆஃப் ஆகணும். இது ஆன் ஆகணும். இந்த மாரி ஃபங்ஷன்ஸ்லாம் சரியா ஒர்க் ஆகுதா? அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோட் கூட பாருங்க. கிராமு, கிலோகிராமு அது மாரி நெறைய இருக்கும். அந்த மோடெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து டேர் பண்ணும்போது சரியா டேர் ஆகுதா? அப்படின்றதையும் செக் பண்ணணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேயிங் மிஷின் வாங்குறப்போ, இந்த மாரி ஆன் பண்ணிட்டு, இந்த கைய வச்சு பார்த்துட்டு, நம்பர்லாம் மாறுது. அப்போ வேயிங் மிஷின் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. அந்த மாரி வாங்கக்கூடாது. இத வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேயிங் மிஷின தரைத்தளம் சமமா இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல இத வச்சுட்டு, வேயிங் மிஷின ஆன் பண்ணிட்டு, டேர் பண்ணிட்டு, நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவு இருக்கும்ல, ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ அளவு இருக்கும்ல, அத இதில வச்சு பார்க்கணும். இப்ப நீங்க இதில 1/2 கிலோ வைக்கிறீங்க அப்படின்னா, சரியா 1/2 கிலோ காட்டுதா அப்படின்றத செக் பண்ணி வாங்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த வேயிங் மிஷின் சரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸா ஆடாம இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். ஒருவேளை இது லூஸா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். 2 கிராம், 3 கிராம் அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த சர்ஃபேஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அடுத்து இதில பேட்டரி போடுற ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதில ஒரு அடாப்டர் போடுற ஆப்ஷன் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 வோல்ட் டூ 6 வோல்ட் வரைக்கும் நம்ம அடாப்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில போட்டிருக்காங்க. இந்த மாரி அடாப்டர் போடுறதுனால என்னன்னா, இந்த பேட்டரி இல்லனாலும் நம்ம சார்ஜர் அடாப்டர்ல போட்டு நம்ம இத பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி வாங்கணும். அப்பதான் இது வந்து நம்மளுக்கு சரியான அளவு காட்டும். சரிங்களா? பாய்.